வணக்கம். நாம இப்ப எண் 1 நியூமராலஜி பத்தி ஒரு சின்னதா பார்க்கலாம். எண் கணிதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணாம் எண் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தலைமை பண்பு, ஆற்றல் இதுக்கெல்லாம் காரணம். சூரியனோட ஆதிக்கம் தான் இதுக்கு. சரி, இந்த நம்பர்ல பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த தகவல்கள் நமக்கு சொல்லுது. இதுல முக்கியமா 3 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல அவங்களோட குணாதிசயங்கள். இவங்க சூரியனோட ஆதிக்கத்துல இருக்கிறதால இயல்பாவே செம்ம கான்ஃபிடென்ட், தைரியசாலிங்க, ரொம்ப நேர்மையா ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க. தோற்றமும் கம்பீரமா இருக்கும். மத்தவங்கள வேலை வாங்குறதுல கில்லாடிங்க. ஆனா என்ன, சில சமயம் கொஞ்சம் கௌரவம், பிடிவாதம் இதெல்லாம் இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க. சோம்பேறித்தனம்னா ஆகவே ஆகாது. ரெண்டாவதா தொழில் வாழ்க்கை. இந்த குணங்களாலேயே இவங்க வேலையில பிரகாசிப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அரசியல், கவர்மெண்ட் வேலை, மேனேஜ்மெண்ட் மாதிரி அதிகாரமான பதவிகள் இவங்களுக்கு செட் ஆகும். அவங்களோட கடின உழைப்பும் அந்த கண்டிப்பான போக்கும் இவங்கள பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நேர்மையா போனோன்னு தான் நினைப்பாங்க. ஷார்ட்கட்லாம் பிடிக்காது. பிசினஸ்லயும் நேர்மை தான் ஃபர்ஸ்ட். கடைசியா அவங்களோட உறவுகளும் ஆரோக்கியமும் பத்தி பார்க்கலாம். கல்யாண வாழ்க்கை சிலருக்கு கொஞ்சம் சவாலா அமையலாம். அதனால 3, 5, 6 மாதிரி நல்லா செட் ஆகிற நம்பர்ஸ்ல பிறந்தவங்கள திருமணம் செஞ்சா நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா 1, 4, 8 நம்பர்காரங்களை தவிர்க்கிறது பெட்டர். ஹெல்த் விஷயத்துல உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், பிளட் பிரஷர், கண் பிரச்சனை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள், அதாவது 1, 10, 19, 28. அப்புறம் நிறங்கள்ல பொன்னிறம், மஞ்சள், கல்லுன்னா மாணிக்கம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆக எண் 1 அப்படிங்கிறது தலைமைக்கும் வெற்றிக்குமான ஒரு பவர்ஃபுல் பேஸ். ஆனா பர்சனல் லைஃப்ல பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம்.